இந்த இந்த வயசில் இவ்வளோ கடுமையாக உழைக்கிறீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க? விரவு கடை வச்சுருக்கேன், விரவு தான் உடைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து ஒருத்தர் நம்பி வாழக்கூடாது, செத்து போயிடணும். இனியே எனக்கு பையன் வச்சுக்கோ, உன் உழைப்பில் நான் சாப்பிடக்கூடாது, அது சரி வராது. ஒரே மாதிரி நீ இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணி டச் பண்ணிவிடுவேன், எனக்கு கோவம் வந்துடும். அப்போ என்ன ஆகும், சாகிற நிலைமைக்கு தான் நான் போவேன். சுயமாக சம்பாரிச்சு சாப்பிட்ற வரலும் சாப்பிட்லாம், இல்லாட்டினா நம்ம வேலை என்னமோ அதை காமிச்சிட வேண்டியதான். ஏன் இந்த வயசுலேயே உழைக்கிறீங்களே, ஏன் வீட்டில் உக்காந்துட்டு இல்லை பசங்க யாராவது பார்த்துக்கலாம்ல? எப்படி இந்த வயசில் உழைக்கிறீங்க? பார்த்துக்க மாட்டாங்க, யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, யாருமே பார்த்துக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன் இவ்வளோ பேர் இருந்தும் ஏன் தனியாக இருக்கீங்க? விரவு கடையிலேயும் ஒரு ரூம் இருக்குது, அங்கேயே நாங்கள் புருஷன் முன்னாடி தங்கியிருக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரிக்கு மனநிலை சரியில்லை. உங்கள் மனைவி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? அக்கா அவங்களுக்கு மனநிலை சரியில்லை, அவங்களும் குழந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆமாம், வேறு வழி இல்லை. அவங்களால சுயமாக எதுவுமே செய்ய முடியாது. சாப்பிட்றதுக்கு கூட நம்ம வாங்கியாந்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. சம்பாதிக்கிற காசெல்லாம் அவங்ககிட்ட தான் கொடுப்பேன். நான் ஏழையாகவே தான் இருப்பேன். எவ்வளோ காசுனாலும் கேட்டோன்னு கொடுத்துருவாங்க. ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. என் கையில் இருந்தால் செலவாகி போயிடும், அவங்க கையில் இருந்தால் அப்படியே இருக்கும். தெரியுதுங்களா? இன்னமும் 2 பேர் தனியாக தான் இருக்கீங்களா? ஆமாம், ரொம்ப கஷ்டப்படுறேன். மனநல பாதிக்கப்பட்டு அவங்கள பார்த்துக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லைங்களாங்க ஐயா? என்ன கஷ்டம்,